தமிழ் ட்ரேடர் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஒரு இண்டெக்ஸை சார்ட் அனலைஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டியில் உள்ள இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்ஸை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டூல்ஸில் கொடுத்துருக்கிற சப்போர்ட்டு, சேனல்ஸு, ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே உங்களுடைய டூலில் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா நம்ம ஒன் டைம் ட்ரா பண்ணி வச்சுருந்தோம்னா அதை வச்சு தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கோம். ஏன் அது ட்ரா பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. இன்கேஸ் நீங்கள் புது சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் பழைய வீடியோஸை 2 வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரிய வரும். அதனால் நீங்கள் பழைய வீடியோஸையும் 2 வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரிய வரும். ஓகே, ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோஸில் கொடுத்துருக்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் ட்ரா பண்ண மறக்காதீங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம சார்ட்டுக்கு போகலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பேங்க் நிஃப்டியோடைய இண்டெக்ஸ் சார்ட் அனலைசிஸ் பண்ணுறோம். பேங்க் நிஃப்டி நம்ம கவனிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 5 டேஸாக 1 2 3 4 5 டேஸாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்க 27,600ஐயும் பிரேக் பண்ணல, 27,400ஐயும் பிரேக் பண்ணல. ஓகே, ஸோ அப்படின்னா ஒரு பிக் மூவுக்கு தயாராகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு இதில் தெரிய வருது. ஒரு பெரிய மூவ் வந்து தயாராக போகுது. ஸோ அது எந்த சைடு அப்படிங்கிறத நம்ம ஸ்டாக்ஸ் மூலமாக அனலைசிஸ் பண்ணலாம். அது எந்த சைடுன்னு சொல்லி பார்த்தோம்னா எந்த சைடு க்ளோசிங் கொடுக்குதுன்னு பார்க்கணும். 27,600க்கு மேலே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா மேலே போகும். இல்லை 27,400 கீழே க்ளோஸ் பண்ணால் ஃபர்தராக திருப்பி கீழே இறங்கும். ஓகே, ஸோ நம்ம இதில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் வந்து சேனலுடைய சப்போர்ட் வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, அப்போ சப்போர்ட்டுக்கு வந்துருச்சுன்னா நியர்பை சப்போர்ட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், அங்கேருந்து திருப்பி ஒரு பிக் மூவு இருக்கும். ஸோ அந்த பிக் மூவு 27,800 வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் ஒரு மூமெண்டம் கொடுத்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ 27,600 பிரேக் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி யோசிக்கலாம். நம்ம இதில் பார்த்திங்க அப்படின்னா நேற்று ஒரு டோஜி வேறு கொடுத்துருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வச்சே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலான்னு பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி இறங்கி திருப்பி 27,400 பிரேக் பண்ணல, அதுலேயே தான் ஹோல்ட் ஆச்சு. நல்லா கவனிங்க, நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் 27,400 கரெக்டாக சப்போர்ட் இருக்குது. இன்கேஸ் இதுக்கு சென்டர்லேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 27,500 ஒரு ஸ்மால் சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதை உடச்சதுனால தான் திருப்பி இறங்கி திருப்பி அதே இடத்துல வந்து நிற்குது. ஸோ அப்போ சப்போர்ட்டை உடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இது ரெசிஸ்டன்ஸ். நேற்று வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இது ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த இடத்துல கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், 27,400 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன செய்யும், சேனலை உடச்சிக்கிட்டே கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம 27,170 27,000 அப்படிங்கிற லெவலை வந்து ரீச் பண்ணலாம். இது இந்த மூவ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிடிக்கவே முடியாது, அந்தளவுக்கு ஒரு ஃபாஸ்ட்டான மூவாக இருக்கும். ஓகே, ஆனால் ஸ்டாக்ஸ்லாம் பார்க்கும்போது எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியோட ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ லெவல்ஸை சப்போர்ட் எல்லாத்தையுமே இங்கே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இது புரியும். ஆன்லைன் ட்ரைனிங் கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்ருக்குறோம். ஸோ டெய்லி 3 hours கிளாஸு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி சார்ட்டை அனலைஸ் பண்ணுறது, எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ணுறது, அது மூலமாக எப்படி நம்ம வந்து ஸ்டாக்ஸை பை பண்ணுறது, இல்லை சேல் என்ட்ரி இல்லை பை என்ட்ரி எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றியான ஒரு டெக்னிக்கல் அனலைசிஸ் கோர்ஸ் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஒரு இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வந்து இந்த கொடுத்துருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நேரத்தில் நம்ம அதே மாதிரி தான் ஒரு நல்ல ஒரு ஹைக் போயிட்டு திருப்பி அங்கேருந்து திருப்பி சப்போர்ட்டுக்கு வந்திருக்குது. ஸோ இப்போ ஹையை பிரேக் பண்ணி இப்போ ட்ரையாங்கிளுடைய சப்போர்ட்டில் இருக்குது, கரெக்டாக சப்போர்ட்டில் இருக்குது. ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான், சாரி சப்போர்ட்டுன்ட்டு இல்லை, ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ஸ்பின்னிங் டாப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேரிஷ் ஆகிருக்குது. ஸோ அப்படின்னா இதுக்கு ஃபாலோ ஆகி 2126 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக திருப்பி 2099 வரைக்கும் திருப்பி இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படின்னா நம்ம லோவை பிரேக் பண்ண பிறகு தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். இப்போதைக்கு நம்ம நிச்சயம் வேண்டாம், என்ட்ரி எடுக்க வேண்டாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்கிறதுனால கிளியர் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் தான் சேல் பண்ணணும். இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறது தான் நல்லது. நெக்ஸ்ட்டு ஐசிஐசிஐ பேங்க் நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் 370 இங்கே இந்த இடத்துல ட்ரா பண்ணியிருந்தோம். கரெக்ட், 370 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் 366 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம். நேற்று வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு கீழே தான் ஓப்பன் ஆகிடுச்சு.
70 கீழே தான் ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து இறங்கி டைரெக்டாக உங்களுக்கு 366 வரைக்கும் வந்துட்டு தான் உங்களுக்கு அதுக்கப்புறம் திருப்பி சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே வந்திருக்கு. இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு சப்போர்ட்டில் ஒரு மார்னிங் ஸ்டார் தெரியுது. ஓகே, ஸோ இதை நம்ம நோட் பண்ணிக்கிறணும். மார்னிங் ஸ்டார் இருக்குது அப்படின்னு சொன்னால் மார்னிங் ஸ்டாரோடைய ரூல் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 369 பிரேக் பண்ணி திருப்பி மேலே உங்களுக்கு 1 ஹவரில் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக திருப்பி என்ன செய்ய போகுது, மேல் நோக்கி வரப்போகுது. ஆனால் மேலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டினியூஸாக ரெசிஸ்டன்ஸ் இருக்குது 372. ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு 1 ஹவரில் வெயிட் பண்ணுவோம், 1 டேயில் வெயிட் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் ஜோன், சப்போர்ட்டுக்கு வந்தாச்சு. சப்போர்ட்டில் ஒரு ஸ்பின்னிங் டாப் எனக்கு கொடுத்துருக்குது. ஸோ இது வந்து புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் தான், ஸ்பின்னிங் டாப்பு. ஸோ இதை வந்து ஹையை பிரேக் பண்ணி எப்போ க்ளோசிங் கொடுக்குதோ 372 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதை பிரேக் பண்ணி க்ளோசிங் கொடுத்துருச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்து ஃபர்தராக திருப்பி உங்களுக்கு அடுத்து 383 வரைக்கும் ஐசிஐசிஐ பேங்க் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த லெவலுங்கிறது இதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு, அதை உடச்சதுனால இப்போ சப்போர்ட். இந்த லெவல் வந்து உங்களுக்கு கிளியர் சப்போர்ட்டு 366ங்கிறது கிளியரான ஒரு சப்போர்ட்டு. எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டு. ஸோ இந்த சப்போர்ட்டில் இதை உடச்சிச்சுனா தான் ஐசிஐசிஐ பேங்க் ஃபர்தராக இறங்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் இறங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. இது இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இதை உடைக்கிட்டும் அதுக்கப்புறம் யோசிக்கலாம். ஆனால் கரெக்டாக சப்போர்ட்டுக்கு வந்து டச் பண்ணி இன்றைக்கி ஒரு ஸ்பின்னிங் டாப் கொடுத்துருக்குது. ஓகே, ஸோ இந்த கேண்டிலை பொறுத்தளவு நமக்கு ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த கேண்டிலை பொறுத்தளவு அடுத்த நாள் வந்து இது ஹையை பிரேக் பண்ணி க்ளோசிங் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். இல்லை லோவை பிரேக் பண்ணி க்ளோஸ் கொடுத்து அப்படின்னு சொன்னால் நம்ம இதில் சப்போர்ட் ஜோனுங்கிறதுனால நம்ம வெயிட் தான் பண்ணணும். ஹையை பிரேக் பண்ணி க்ளோஸ் கொடுத்தோன்னா நம்ம ஃபர்தராக பை பண்ணலாம். நெக்ஸ்ட் டார்கெட் வந்து உங்களுக்கு 383 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க், கொடாக் பேங்க் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் பாசிட்டிவ்னால நல்ல ஒரு மூமெண்டம். இன்றைக்கி ஒரு மூமெண்டம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 ஹவரில் மூமெண்டம் ஆகிட்டு திருப்பி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இது ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கண்டினியூஸாக பியரிஷ் ஆகி ஒரு இந்த லெவலுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நாளைக்கு திருப்பி 1300க்கு மேலே போனால் தான் ஃபர்தராக திருப்பி மேலே போகும். இல்லை அப்படின்னு சொன்னால் நேராக திருப்பி 1266 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு கொடாக் பேங்க்கில் இருக்குது. ஏன்னா 4 நாள் கண்டினியூஸாக மேலே போனதுனால நாளைக்கு சின்ன கரெக்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எஸ்பிஐ அதே மாதிரி தான் கரெக்டாக சப்போர்ட் ஜோனுக்கு வந்துருச்சு. சேனல் நம்ம ட்ரா பண்ணது அதே சேனலில் வந்து க்ளோசிங் கொடுத்தாச்சு. நேற்று அதை மாதிரி சொன்ன மாதிரி தான் கரெக்டாக சப்போர்ட் ஜோனுக்கு வந்தாச்சு. நியர்பை சப்போர்ட் இது வந்து இறங்கினாலும் திருப்பி பவுன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே திருப்பி இறங்கினாலும் திருப்பி அந்த இடத்துல ஒரு பவுன்ஸ் ஆகிருக்குது. ஸோ பவுன்ஸ் ஆன பிறகு இதில் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொன்னால் ஒரு மார்னிங் ஸ்டார் கொடுத்துருக்குது. மார்னிங் ஸ்டார் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கரெக்டாக நல்ல ஒரு டவுனில் தான் கொடுத்துருக்குது. ஸோ இங்கேருந்து திருப்பி ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் 294 300 வரைக்கும் கூட திருப்பி இது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம அது மட்டும் இல்லாமல் சப்போர்ட் ஜோனில் தான் இருக்குது. நமக்கு ஆனால் டெய்லியில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல, அதனால் வெயிட் பண்ணுவோம். ஸ்ட்ராங்காக டெய்லியில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சுன்னா ஃபர்தராக நம்ம அடுத்து பை பண்ணலாம் சப்போர்ட் ஜோனில். நெக்ஸ்ட்டு ஆக்சிஸ் பேங்க் பார்த்திங்கன்னா அதுவும் அதே தான் சேனலுடைய சப்போர்ட்டுக்கு வந்துருச்சு. அப்போ ஐசிஐசிஐ, எஸ்பிஐ, ஆக்சிஸ் இந்த 3 நாளைக்கு அப் மூவ் மட்டும் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நாளைக்கு ஒரு பிக் மூவ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பிக் மூவில் நம்ம பார்த்த மாதிரி எங்களுக்கு 27,600 பிரேக் பண்ணி க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன செய்யும், அது 27,800 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு பேங்க் நிஃப்டியில் இருக்குது. கவனமாக இருங்க. நாளை கழிச்சு எக்ஸ்பைரி, நாளைக்கே அந்த மூமெண்டம் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நாளைக்கு கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். 3 ஸ்டாக்ஸ் அதாவது ஐசிஐசிஐ, எஸ்பிஐ, ஆக்சிஸ் இது 3மே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஜோனில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்குது. இது ஒன் டேல கூட நமக்கு ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா ஒன் டேலே கன்ஃபர்மேஷன் ஆச்சு. இப்போ நான் டாட்டரில் போட்டு காமிக்கிறேன் எவ்வளோ தூரத்துக்கு அந்த கரெக்டாக நம்ம லைன் போட்டுருக்கோம் பாருங்கள். அதே இடத்துல சப்போர்ட்டில் நிற்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த சப்போர்ட்டில் நிற்குது. நமக்கு அடுத்து ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன செய்யலாம், இதில் பை பண்ணலாம். எந்த ஹை அப்படிங்கிற பக்கம் 664க்கு மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 670 இதையும் பிரேக் பண்ணி கூட மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எது ஆக்சிஸ் பேங்க். ஸோ அப்போ அதுவும் சப்போர்ட் ஜோனுக்கு வந்தாச்சு. நாளைக்கு ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா 670 நாளைக்கு ஆக்சிஸ் பேங்க் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க் நம்ம ஆல்ரெடி நேற்று லைன் போட்டு ட்ரா பண்ணி வச்சுருந்தோம். அதாவது 503 பிரேக் பண்ணிச்சுன்னா 575 1475 வரைக்கும் வரும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு 1 ஹவர்லேயே வந்துட்டு திருப்பி சப்போர்ட் எடுத்து மேலே வந்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ ஒன் டேல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு ஹேமர் மாதிரி தான் இருக்குது. இந்த ஹேமர் கண்டிப்பாக ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் 1541 வரைக்கும் திருப்பி வந்து ஒரு அப் மூமெண்டம் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இண்டஸ்இண்ட் பேங்க்கில் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு 1 ஹவரில் இறங்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக சப்போர்ட் எடுத்துருக்குது. நாளைக்கும் திருப்பி இறங்குச்சு அப்படின்னு சொன்னால் திருப்பி 1490 வரைக்கும் இறங்கலாம். இதுக்கும் மேலே இறங்குச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக 1475 தொற்றும். ஒரு வேளை திருப்பி ஹையை பிரேக் பண்ணி 1505க்கு மேலே பிரேக் பண்ணி உங்களுக்கு ட்ரேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அடுத்து ஒரு மூமெண்ட்டாக வந்து 530 541 அப்படிங்கிற 2 லெவலையும் திருப்பி ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ஆமாம். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம ஹேமர் போட்டதுனால கொஞ்சம் ஹையாக பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த மூமெண்டம் வந்து 1530 1541 அப்படிங்கிற 2 லெவலையும் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இண்டஸ்இண்ட் பேங்க்கில் இருக்குது. எஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா கிளியராக பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்துருச்சு. ஸோ நாளைக்கு திருப்பி இப்போ திருப்பி வந்து ஒரு மூமெண்டம் ஸ்டார்ட் ஆக போகுது எஸ் பேங்க்கில். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கு அப்புறம் திருப்பி ஒரு அப் மூவ், திருப்பி கரெக்ஷன் முடிஞ்சு கரெக்டாக ப்ரீவியஸாக எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருச்சோ அதே இடத்துல சப்போர்ட் எடுத்து நமக்கு கேண்டில் 6லையும் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு. நல்ல ஒரு ஹேமர். நாளைக்கு திருப்பியும் 193க்கு மேலே ட்ரேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக திருப்பி ஒரு பிக் மூவ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரே நாளில் கூட அது 204 கூட ரீச் பண்ணலாம். ஏன்னா நல்ல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னை பிரேக் பண்ணதுனால இந்த மூமெண்டம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து எஸ் பேங்க்கில் திருப்பி சேல் பண்ணோம்னா இங்கேருந்து ஒரு வீக் மூவ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஆர்பிஎல் பேங்க்கை நம்ம சொன்ன மாதிரி தான் அந்த லெவலுக்கு மேலே போகுது, மேலே போய் திருப்பி சேலிங் நடக்குது, திருப்பி கீழே வந்து க்ளோசிங் கொடுக்குது. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே இருக்குது. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எப்போ பிரேக் அவுட் ஆனோடனே நல்ல ஒரு மூமெண்டம் வந்து ஆர்பிஎல் பேங்க்கில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ மந்த்லிலையும் பார்த்தாலும் சரி நல்ல ஒரு கண்டினியூஸாக 3 மந்த்ஸாக மேலே போயிட்டுருக்குது. இந்த ஹை தான் நமக்கு இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் புதிய ஹையை வந்து ஆர்பிஎல் பேங்க்கை உருவாக்கும். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து நெஃப்டியை பார்ப்போம். நெஃப்டி நம்ம ஃபஸ்ட்டே பார்க்க வேண்டியது பார்க்க முடியல. ஓகே, ஸோ நெஃப்டி நம்ம ஆல்ரெடி நேற்றே பார்த்துருந்தோம். ஒரு ஆஃப் சர்க்கிள் பேட்டர்னை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ நியூ பேட்டர்ன் வந்து உருவாகிருக்குது. ஒரு சேனலை வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குது. ஆனால் இது இப்போதைக்கு 11,000 கிராஸ் பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருக்குது. நாளைக்கு ஐசிஐசிஐ பேங்க் மட்டும் நல்ல ஒரு மூவ் கொடுத்து அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது ஒரு பிக் மூவ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணியிருக்குது. நல்லா கவனிக்கணும். ஒரு ஆஃப் சர்க்கிள் பேட்டர்ன் இருந்துச்சு, அதையும் பிரேக் பண்ணிச்சு. அதுக்கு உள்ள இப்போ அசெண்டிங்க்கு வந்து இது வந்து புல்லிஷ் பேட்டர்னு. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக திருப்பி ஒரு பிக் மூவ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து முதல்ல 11,000க்கு மேலே க்ளோசிங் கொடுக்கணும். 11,000 மேலே க்ளோசிங் கொடுத்தா தான் நம்ம அந்த பேட்டர்னை பற்றி யோசிக்கணும். அதனால் நம்ம வந்து அந்த 11,000 மேலே க்ளோசிங் கொடுக்கணும். அதுக்கான நெக்ஸ்ட் டார்கெட்டை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எல்லாம் நெஃப்டி உழுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக போகிற மாதிரி தெரியுது. ஸோ இது வந்து திருப்பியும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 11,300 வரைக்கும் திருப்பி ஒரு பிக் மூவ் கொடுக்குற மாதிரி தெரியுது. நெக்ஸ்ட் ஒரு வீடியோஸ் நான் இன்றைக்கி முடிஞ்சு அப்லோட் பண்ணுறேன் அனலைஸ் பண்ணிவிட்டு. ஸோ அந்த மூமெண்ட்டும் அதில் வந்து உங்களுக்கு நெஃப்டி தெரியும். திருப்பி நெஃப்டி எங்கே வரைக்கும் போகுது அப்படிங்கிறது நமக்கு இதில் தெரிய வரும். நம்ம இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 11,000 மேலே நம்ம க்ளோசிங் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் யோசிக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 டேஸாக பார்த்தீங்கன்னா இதுவும் இந்த லெவலுக்குள்ளே தான் க்ளோசிங் கொடுத்துட்ருக்குது. 10,880 பிரேக் பண்ணி கீழே வருது, திருப்பி பையிங் நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. ஸோ இதில் இறங்க விட மாட்டேங்குது. ஸோ கண்டிப்பாக திருப்பி 11,000 மேலே ஒரு க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் நம்ம வந்து டார்கெட்டை அது பிறகு ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா புல்லிஷ் பேட்டர்ன் தான் அமைஞ்சிருக்குது. ஆனால் அந்த 10,800 கீழே க்ளோசிங் 880 கீழே க்ளோசிங் கொடுத்துட்டா கண்டிப்பாக அது திருப்பி ஃபெயிலியர் ஆயிரும். இதுக்கு மேலே க்ளோசிங் கொடுக்கட்டும், நம்ம அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் வேறு எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு வேலை ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடை பற்றி நீங்கள் லேர்ன் பண்ண நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் வித்தின் 8 டேஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ரொஃபஷனல் இன்ட்ராடே ட்ரேடர் ஆனாக்கா அந்தளவுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.